Hi friends, weight loss ஓட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லி தான் தெரியணும்ங்கற அவசியம் இல்ல. உங்க எல்லாருக்குமே அதோட முக்கியத்துவம்ங்கிறது நல்லாவே தெரியும். நம்ம ஹெல்த்தியா ஆரோக்கியமா இருக்கணும் அப்படினா நம்ம கரெக்ட்டான முறையில weight மெயின்टेन பண்றது ரொம்ப அவசியம். ஆனா இந்த weight மெயின்टेन பண்றதுலயும் weight loss பண்றதுலயும் நமக்கு பல சந்தேகங்கள் இருக்கும். அதே மாதிரி பல விஷயங்களை நம்ம தவறா கூட விளங்கி வச்சிருப்போம். இன்னைக்கு வீடியோல நமக்கு weight loss பத்தி இருக்கக்கூடிய சந்தேகங்கள் பிளஸ் அதுக்கான சரியான விளக்கங்கள், சரியான தீர்வுகள் என்ன அப்படிங்கறத பத்தி தான் நம்ம டீடைலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். weight loss பண்ணனும்னா ஒண்ணு நம்ம கம்மியா சாப்பிடணும் இல்லனா நம்ம சாப்பாட்டையே ஸ்கிப் பண்ணனும் அப்படி நம்ம நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்போம். இது முழுக்க தவறான ஒரு நம்பிக்கைங்க. ஏன்னா நம்ம கம்மியா சாப்பிட்டாலோ இல்லனா நம்ம சாப்பாட்டை ஸ்கிப் பண்ணாலோ நம்ம உடம்பு ஹைபர்னேஷன் மோடுக்கு போக ஆரம்பிச்சிடும். அதாவது நம்ம சாப்பாட்டை அது செலவழிக்கிறதுக்கு பதிலாக அதை ஸ்டோர் பண்ற மோடுக்கு போயிடும். ஸோ நார்மலா இருக்கிறத விட அதிகமாக ஃபேட்டை நம்ம பாடியில் அதை சேர்த்து வைக்க ஆரம்பிக்கும். இப்படி பண்றதுனால நம்மளுடைய மெட்டபாலிசம் ரேட்டே டோட்டலாக கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம நார்மலா இருக்கிறத விட நம்ம சாப்பாட்டை குறைச்சாலோ அல்லது நம்ம சாப்பாட்டை ஸ்கிப் பண்ணாலோ நம்ம வெயிட் குறையாது, அதுக்கு பதிலாக வெயிட் கூட ஆரம்பிச்சிடும். ஸோ வெயிட் லாஸ் நீங்க பண்ணணும் அப்படின்னா கரெக்டான அளவு கரெக்டான நேரத்தில் சரியான உணவை சாப்பிட்றது மட்டும்தான் அதுக்கு சரியான தீர்வா அமைய முடியும். கார்போஹைட்ரேட் சாப்பிட்டா நம்ம குண்டாயிருவோம் அப்படின்னு நினைக்கிறது ஒரு மிகப்பெரிய தப்பு தான். ஏன்னா கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கு தேவையான எசென்ஷியல் மேக்ரோ நியூட்ரியன்ஸ்ல ரொம்ப முக்கியமானது. கார்போஹைட்ரேட் தான் நம்ம உடம்புக்கு போடக்கூடிய ஃபியூயல் மாதிரி. கார்போஹைட்ரேட்ஸை பர்ன் பண்ணி தான் நம்ம உடம்புக்கு எவ்வளவு எனர்ஜி தேவையோ அதை நம்ம மசில்ஸால பெற முடியும். ஸோ கார்போஹைட்ரேட் சாப்பிட்றது ரொம்ப முக்கியம். ஆனா பிரச்சனை எங்க வருதுன்னா நம்ம நேச்சுரலான கார்போஹைட்ரேட்டை சாப்பிடாம ப்ராசஸ் பண்ண கார்போஹைட்ரேட்டை சாப்பிட்றோம். உதாரணத்துக்கு பீட்சா, பர்கர், பிரெட், பிஸ்கட் இந்த மாதிரி வழியில நமக்கு கார்போஹைட்ரேட் வந்துச்சுன்னா அது கண்டிப்பா நம்மளுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கும். அப்படி இல்லாம நேச்சுரலான ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இது மூலியம் நமக்கு வரக்கூடிய கார்போஹைட்ரேட்ஸ் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம நிறைய ஒர்க் அவுட் பண்ணா நம்ம எவ்வளவு வேணா சாப்பிடலாமா? ஆக்சுவலா அந்த மாதிரி இருந்தா நல்லா தான் இருக்கும். நான் கூட அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இதுவுமே தப்பு தான். ஏன்னா ஒர்க் அவுட் பண்றது நம்ம உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும் நம்ம மசில் டெவலப் பண்றதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா உடம்புக்குள்ள நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் என்ன அப்படின்னா அது நம்மளுடைய உணவு தான். அந்த உணவே தப்பா இருந்துச்சு அப்படின்னா ஒரு ப்ராப்பரான ஒர்க் அவுட்டால ஒரு தவறான டயட்டை என்னைக்குமே ஈக்குவல் பண்ணவே முடியாது. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம ஒரு போட்ல போய்கிட்டு இருக்கோம். நம்ம போட்டுக்குள்ள தண்ணி இருக்கு. அந்த தண்ணியை நம்ம அள்ளி வெளியே ஊத்தணும் அப்படின்னா நம்ம ரெண்டு கையாலே அந்த தண்ணி அள்ளி வெளியே ஊத்தணும். அப்படி இல்லாம ஒரு கையால தண்ணி அள்ளி வெளியே ஊத்திக்கிட்டு இன்னொரு கையால வெளியே இருந்து நம்ம தண்ணி அள்ளி உள்ள ஊத்தணும், நம்ம போட் என்னைக்குமே கிளீன் ஆகாது. நம்ம உடம்பு அந்த மாதிரி தாங்க. நம்மளுடைய சாப்பாடு, நம்மளுடைய ஒர்க் அவுட் இது ரெண்டுமே நம்மளுடைய ஹெல்த் அண்ட் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியம். அதனால நம்ம ஒர்க் அவுட் நல்லா பண்றோம் அப்படிங்கறத அட்வான்டேஜா வச்சுக்கிட்டு கண்டதா சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா உடம்பு குறையவே குறையாது. நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு வெயிட் மட்டும் லூஸ் பண்ணா போதுமா அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினைக்கலாம். ஆனா இதுல ஒரு மிகப்பெரிய மிஸ்கன்செப்ஷன் இருக்கு. நம்ம வெறும் வெயிட் லாஸ்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்ம உடம்புல எது குறையுது அப்படிங்கறதுல நம்ம கவனிக்க தவறிடுவோம். அதாவது நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்போது நம்ம உடம்புல இருக்கிற மசில்ஸ் குறையலாம், நம்ம உடம்புல இருக்க ஃபேட் குறையலாம், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட் குறையலாம், நம்ம உடம்பு டீஹைட்ரேட் ஆகலாம். இப்படி பல காரணங்கள்னால நம்மளோட வெயிட் கம்மியாகும். ஆனா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஃபேட்டை குறைக்கிறதா நம்மளோட மெயின் டார்கெட்டா இருக்கணுமே தவிர நம்ம வெயிட் லாஸ்ங்கிற பேர்ல நம்ம மசில்ல குறைக்கிறோம் அல்லது நம்ம பாடியில இருக்க வாட்டர் கண்டென்ட்டை குறைக்கிறோம் அப்படின்னா அதனால நமக்கு எந்த பலனுமே கிடையாது. ஸோ வெயிட் லாஸ்ல ஃபோக்கஸ் பண்றதை விட்டுட்டு ஃபேட் லாஸ்ல ஜாஸ்தி ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஃபேட் கரெக்டான அளவுல எப்படி குறையுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான மெத்தட் என்னன்னா நம்மளுடைய பேண்ட் ஷர்ட் தாங்க. டைட்டா இருக்கக்கூடிய நம்மளுடைய பேண்ட் நமக்கு லூஸ் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா நம்ம கரெக்டான முறையில ஃபேட்டை லாஸ் பண்றோம்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த பேண்ட்டை நீங்க இப்ப போட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாலே உடம்புல ஃபேட் கரெக்டான அளவு கம்மியாகிட்டு இருக்குன்னு அர்த்தம். வெறுமனே வெயிட் லாஸ்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம உங்க உடம்புல இருந்து குறையக்கூடிய பொருள் ஃபேட்டா இருக்கு அப்படிங்கறத கரெக்டா என்ஷூர் பண்ணிக்கிட்டே இருங்க. வெயிட் லாஸ்க்கு சில மாத்திரைகள்லாம் விற்கிறாங்களே அதெல்லாம் சாப்பிட்டோம்னா நம்ம வெயிட் குறையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா குறையும். எது குறையும்னு கேட்டீங்கன்னா உங்க பர்ஸ்ல இருக்கக்கூடிய உங்களுடைய காசு குறையும். அதுதானே தவிர கண்டிப்பா உங்க உடம்புல உள்ள வெயிட் குறையவே குறையாது. இந்த மாதிரி மேஜிக் பில்ஸ் அதாவது ஏதாவது ஒரு 2 மாத்திரையை சாப்பிட்டா வெயிட் குறையும் அப்படின்னா எதுக்கு இவ்வளோ டயட்ரிஷியன், எதுக்கு இவ்வளோ ஜிம்? எல்லா இடத்துலையும் மெடிக்கல் ஷாப்ல போய் 2 மாத்திரையை வாங்கி போட்டு நம்ம வெயிட்டை குறைச்சிடலாம் இல்லையா? இன்னொன்று இந்த மாதிரி மாத்திரைகள் சாப்பிடும்போது இது நம்ம பாடியோட ஹார்மோன் பேலன்ஸ் இம்பேலன்ஸ் பண்ணி விட்டுரும். ஸோ இந்த மாதிரி மாத்திரைகளால நமக்கு பலன் கிடைக்குதோ இல்லையோ நம்ம உடம்புக்கு கெடுதல் வரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாதுங்க. ஸோ வெயிட் லாஸை பொறுத்த வரைக்கும் there are no shortcuts. ஸோ இந்த மாதிரி சீப்பான ட்ரிக்ஸை நம்பி தயவு செஞ்சு உங்க உடல் ஆரோக்கியத்தையும் உங்க பணத்தையும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. 8 மணிக்கு மேல சாப்பிட்டா வெயிட் கூடும் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இதுல பாதி உண்மை இருக்கு, பாதி மிஸ்கன்செப்ஷனும் இருக்கு. இதுல மேட்டர் என்னன்னா 8 மணிக்கு மேல சாப்பிட்டா வெயிட் குறையும் அப்படிங்கிறதுனால நான் ஒரு 7:30 மணிக்கு ஹெவியா சாப்பிடுவேன், எனக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே சாப்பிடுவேன் அப்படின்னா நீங்க சீக்கிரமா சாப்பிட்டு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அது மூலியமா கண்டிப்பா உங்களுடைய கலோரி இன்டேக் ஜாஸ்தி ஆகும். அதனால உங்க வெயிட் கூட தான் போகுது. அதே நீங்க 8 மணி அல்லது 9 மணிக்கு சாப்பிடுறீங்க, நீங்க கரெக்டான போர்ஷன்ல சாப்பிடுறீங்க, உங்க உடம்புக்கு எவ்வளவு தேவையோ அதை மட்டும் சாப்பிடுறீங்க, நீங்க கலோரி கான்சியஸா சாப்பிடுறீங்க, ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டீங்க அப்படின்னா நீங்க 8 மணிக்கு மேல சாப்பிட்டாலும் உங்க உடம்பு ஆரோக்கியமா உங்க வெயிட் கண்ட்ரோலாவே இருக்கும். இதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா
நம்ம சாப்பிட்றதுக்கும் நம்ம தூங்குறதுக்கும் நடுவில் குறைஞ்சபட்சம் ஒரு 2 மணி நேரம் கேப் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ நம்ம எத்தனை மணிக்கு சாப்பிட்றோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம என்ன சாப்பிட்றோம் எவ்வளோ சாப்பிட்றோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ அதில் ஃபோக்கஸ் பண்ண மறந்துடாதீங்க. டயட் பண்ணியோ அல்லது ஒர்க் அவுட் பண்ணியோ என்னுடைய தொப்பையை மட்டும் என்னால் குறைக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டான சோகமான விஷயம் என்னன்னா ஸ்பாட் ரிடக்ஷன் அப்படிங்கிறது வெயிட் லாஸ்ல பாசிபிளே கிடையாது. நம்ம உடம்புல எங்கெல்லாம் கொழுப்பு தேங்கி இருக்கோ அது எல்லா இடத்துல இருந்தும் கொழுப்பு கிராஜுவலாக தான் கம்மியாக ஆரம்பிக்கும். நம்ம தொப்பையை பொறுத்த வரைக்கும் முதல்ல உடம்புல கொழுப்பு சேர்ற இடமும் அதுதான், அதே மாதிரி கடைசியாக வந்து குறையக்கூடிய இடமும் அதுதான். இதை வந்து ஃபர்ஸ்ட் இன் லாஸ்ட் அவுட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட்டாக கொழுப்பு போய் சேரக்கூடிய இடமும் அதுதான், கடைசியாக கொழுப்பு வெளியே வரக்கூடிய இடமும் நம்மளுடைய தொப்பை தான். அதனால ஸ்பாட் ரிடக்ஷன், அதாவது நம்மளுடைய தொப்பையை மட்டும் குறைக்கணும், என்னுடைய தொடையை மட்டும் குறைக்கணும் அப்படிங்கிறதுக்கு பாசிபிலிட்டியே கிடையாது. ஓவராலாக தான் உங்களோட வெயிட் லாஸ் இருக்கும். அதனால ஸ்பாட் ரிடக்ஷன் சொல்லி யார் எதை சொன்னாலும் அதை தயவு செஞ்சு நீங்கள் நம்பாதீங்க. வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நான் நிறைய கார்டியோ ஒர்க் அவுட்ஸ் பண்ணணுமா அப்படிங்கிற சந்தேகமும் உங்களுக்கு இருக்கும். கார்டியோ ஒர்க் அவுட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய இதயத்துக்கும் நம்மளுடைய கொழுப்பை குறைக்கிறதுக்கு அது ரொம்ப ரொம்ப நல்லது தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் நம்ம வெறுமன கார்டியோ ஒர்க் அவுட்ஸ் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அது வந்து மசில் லாஸ் ஆகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக அமைஞ்சிடும். ஸோ நம்ம கார்டியோ ஒர்க் அவுட்ஸோட சேர்த்து வாரத்துக்கு குறைஞ்சது ஒரு 2 நாளாவது நம்ம ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கும் பண்ணணும். ஸோ ஸ்ட்ரென்த் அண்ட் கார்டியோ ரெண்டுமே நம்ம கம்பைன் பண்ணி பண்ணாதான் நம்ம உடம்புல வந்து மசில் லாஸ் ஆகாமல் கரெக்டாக ஃபேட் மட்டும் லாஸ் ஆகிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் கார்டியோவில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கும் வந்து உங்களுடைய ஒர்க் அவுட்ல நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு சந்தேகம், நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறோம், ஒரு டயட்டில் இருக்கோம் அப்படின்னா எப்போவுமே நம்ம அந்த டயட்டை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா, என்னைக்கோ ஒரு நாள் நமக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு சாப்பாடை சாப்பிட்டுக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக நம்ம சாப்பிட்டுக்கலாங்க. ஏன்னா வெயிட் லாஸ் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய ஆசைகளை வந்து முழுசாக திறக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ என்னைக்கோ ஒரு நாள் நம்ம வந்து சாப்பாட்டில் வந்து சில சீட் டேஸை வந்து வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் இது வந்து ஒரு அளவை மீறிடாமல் பார்த்துக்குங்க. அதாவது மாதத்துக்கு ஒரு 2 நாள் ஒரு சீட் டே இருந்துச்சுன்னா அது வந்து ஓகே. ஸோ என்னைக்கோ ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு அவுட்டிங் போகிறோம், அல்லது ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், அல்லது ஆஃபீஸில் ஒரு பார்ட்டி, மாதத்துக்கு ஒரு நாள் 2 நாள் அன்னைக்கு வந்து அது ஒரு சீட் டேவாக வச்சுக்கிட்டு நமக்கு பிடிச்சதை அன்னைக்கு நம்ம சாப்பிடலாம். ஆனால் இந்த என்னைக்கோ ஒரு நாள் சாப்பிட்றது ரெகுலராக அதே மாதிரி சாப்பிடாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. கண்ட்ரோலாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நான் எக்ஸசைஸ் எதுவுமே பண்ணாமல் வெறும் டயட் கண்ட்ரோல் மட்டும் பண்ணி என்னால் வெயிட் லாஸ் டார்கெட் அச்சீவ் பண்ண முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும். நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்போது ஜென்ரலாகவே நம்ம கலோரி டெபிசிட் மோட்ல இருப்போம். அப்படி நேரங்களில் நம்ம மசிலுக்கு போகக்கூடிய ஃபியூயல் வந்து ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகும். இப்படிப்பட்ட டைமில் நம்ம ஃபிசிக்கல் ஒர்க் அவுட்ஸ் பண்ணலை அப்படின்னா நம்ம மசில்ஸ் எப்பவுமே வந்து ஒரு சோர்வான ஸ்டேஜ்லயே இருக்கும். நம்ம மசில்ஸோட இயக்கங்கள் வந்து கம்மியாகும். இப்படி கம்மியாகிறதுனால நாளடைவில் வந்து அது மசில் லாஸ்ல கொண்டு போய் விட்டுரும். ஸோ வெறும் டயட்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம எக்ஸசைஸ் பண்றதையும் வெயிட் லாஸ்ல ஒரு பகுதி அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிட்டு டயட் அண்ட் ஒர்க் அவுட் ரெண்டுக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க என்னைக்குமே மறந்துடாதீங்க. கிரீன் டீ மாதிரியான ஃபேட் பர்னிங் ஃபுட்ஸ் சாப்பிட்டா வெயிட் குறையுமா? கண்டிப்பா குறையும். எப்போ குறையும்னா நீங்களே மலை மேல ஏறி கிரீன் டீயை பறிச்சு மலையில இருந்து இறங்கிட்டு வந்து அதுல டீயை போட்டு குடிச்சீங்கன்னா வேணா உங்க வெயிட் குறையுமே தவிர வெறுமனே நீங்க கிரீன் டீ குடிக்கிறதுனால கண்டிப்பா உங்க வெயிட் குறையவே குறையாது. ஸோ நான் சொல்ல வருது என்னன்னா உங்களுடைய டயட் ரொம்ப முக்கியம், உங்களுடைய ஒர்க் அவுட் ரொம்ப முக்கியம். நீங்க கரெக்டான அளவுல சாப்பிடணும், கரெக்டான பொருள்களை சாப்பிடணும். இப்படி பண்றதுனால தான் உங்களுடைய வெயிட் குறையுமே தவிர இந்த மாதிரி கிரீன் டீ குடிக்கிறது அல்லது வந்து ஆப்பிள் சைடர் வினிகர் சாப்பிடுறது அல்லது சுடுதண்ணில லெமன் கலந்து சாப்பிடுறது இந்த மாதிரி சாப்பிடுறதுனால கண்டிப்பா நம்மளோட வெயிட் குறையவே குறையாது. வெயிட் லாஸ் பண்ணும்போது கண்டிப்பா ஃபேட்டை வந்து நம்ம அவாய்ட் பண்ணி ஆகணுமா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும். ஃபேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம உடம்பு இயங்குறதுக்கு ஃபேட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது நம்மளுடைய மசில்ஸுக்கும் நம்மளுடைய ஜாயின்ஸ் மூவ் ஆகிறதுக்கும் நம்மளுடைய வண்டி நல்லபடியா ஓடணும் அப்படின்னா அதோடைய ஜாயின்ஸ்ல நம்ம ஆயில் போடுறோம் பாத்தீங்களா, அதே மாதிரி நம்ம உடம்புல உள்ள ஜாயின்ஸ் எல்லாம் கரெக்டா இயங்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து லூப்ரிகேஷன் ரொம்ப அவசியம். ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய ஃபேட் தான் நம்ம பாடிக்கு லூப்ரிகேஷனா இருக்கு. பிரச்சனை எங்க வருது அப்படின்னா நம்மளுடைய ஃபேட் சோர்ஸ் என்ன அப்படிங்கிறது தான். நம்ம நார்மலா நிலக்கடலை, பாதாம், அவக்காடோ இந்த மாதிரி பொருட்களை சாப்பிட்டு அது மூலியமா நேச்சுரலான வழியில நம்ம உடம்புக்கு ஃபேட் வந்துச்சுன்னா அந்த ஃபேட் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது இல்லாம ப்ராசஸ் பண்ண ஃபுட்ஸ் இருக்கு பாருங்க, பீட்சா, பர்கர், சீஸ், அப்பளம், முறுக்கு, எண்ணெயில முங்கி பொரிக்கப்பட்ட பொருட்கள், வடை, சமோசா இந்த மாதிரி பொருட்களை சாப்பிட்டு அது மூலியமா நம்ம உடம்புக்கு ஃபேட் வந்துச்சு அப்படின்னா அந்த ஃபேட் தான் நமக்கு ரொம்ப டேஞ்சரானது. ஸோ உங்களுடைய ஃபேட் சோர்ஸ் என்ன அப்படிங்கறத செக் பண்ணிட்டு கரெக்டான ஃபேட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஃபேட் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நம்மளுடைய ஃபேட் இன்டேக் கரெக்டா இருக்கா அப்படிங்கறத எப்பவுமே செக் பண்ணிக்கோங்க. வெயிட் குறைக்கணும்னா கொஞ்சமா சாப்பிடணும், ஒரு நாளைக்கு வந்து ஒரு 5-6 தடவை சாப்பிடணும் அப்படின்றாங்களே, இது உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஆளுக்கு ஆளு வேறுபடும். சில பேருக்கு நார்மலா சாப்பிட்ற மாதிரி ஒரு நாளைக்கு 3 தடவை சாப்பிட்டாலுமே வெயிட் குறையும். சில பேருக்கு வந்து இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி சாப்பிட்டாலும் அது அவங்க பாடிக்கு வந்து கரெக்டான முறையில் சூட் ஆகும். ஸோ நம்ம எவ்வளவு நேரம் சாப்பிட்றோம், எத்தனை தடவை சாப்பிட்றோம் அப்படிங்கிறத எது முக்கியம் அப்படின்னா நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறது தான். சப்போஸ் நீங்க ஒரு நாளைக்கு 6 வேளை சாப்பிட்றீங்க, ஆனா அந்த 6 வேளையும் நீங்க நிறைய சாப்பிட்றீங்க, உங்க உடம்புக்கு தேவையானதை விட அதிகமான கலோரி சாப்பிட்றீங்க அப்படின்னா அது கண்டிப்பா உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகாது, உங்களோட வெயிட் கூடிக்கிட்டு தான் போகும். ஸோ எத்தனை தடவை சாப்பிட்றோம், எத்தனை வேளை சாப்பிட்றோம் அப்படிங்கிறத விட முக்கியமானது என்னன்னா ஒரு நாளைக்கு டோட்டலா நம்ம எவ்வளவு கலோரி சாப்பிட்றோம் அப்படிங்கிறது தான். ஸோ உங்களுடைய வெயிட் குறையணும்னா நீங்க பர்ன் பண்ற கலோரியை விட நீங்க இன்டேக் எடுத்துக்கூடிய கலோரி எப்பவுமே கம்மியா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. நிறைய தண்ணி குடிச்சா வெயிட் குறையும்
குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டைரெக்டாக குறையாது, ஆனால் இன்டைரக்டாக குறையும். ஏன்னா நம்ம நிறையா தண்ணி குடிக்கும்போது நம்ம வயிற்றில் எப்போவுமே வந்து வாட்டர் கண்டென்ட் இருக்கும். அப்படி இருக்கிறதுனால நமக்கு பசி எடுக்கிறது வந்து ஓரளவுக்கு கம்மியாகும். ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய உணவோட குவான்டிட்டி வந்து கம்மியாகும். ஸோ இது மூலியமா இன்டைரக்டாக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நம்ம நிறையா தண்ணி குடிக்கிறது ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஃபேக்டராக இருக்குது. அதே மாதிரி நம்ம நிறையா தண்ணி குடிக்கும்போது நம்ம பாடியோட மெட்டபாலிசம் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். அதனால நம்ம பாடி நார்மலாக வந்து எவ்வளோ கலரி பர்ன் பண்ணுதோ அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக கலரியை பர்ன் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த ரெண்டு வகையில் தண்ணி குடிக்கிறது வந்து நம்ம பாடியோட வெயிட் லாஸ் ஜர்னிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால அவங்க உடம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியை தாராளமாக குடிங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஹெல்த்தியான ஃபுட்டை நான் நிறையா சாப்பிடலாமா அப்படிங்கிற சந்தேகம் கூட நிறைய பேருக்கு இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சில பேர் நான் ஸ்நாக்ஸுக்கு பதிலாக ஒரு கப்பு நிறையா வந்து நிலக்கடலை சாப்பிட்றேன், அது வந்து ஒரு கப்பு நிறைய பாதாம் சாப்பிட்றேன் அப்படின்னு சாப்பிடுவாங்க. நிலக்கடலை பாதாம் உடம்புக்கு நல்லது தான், ஆனால் அளவுக்கு மீறினா எல்லாமே ஆபத்து தான். ஏன்னா இந்த மாதிரி நட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கலோரி கண்டென்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. நீங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் நட்ஸ் சாப்பிட்டாலே குறைஞ்சது ஒரு 100-150 கலோரி வந்துடும். அதே நீங்கள் ஒரு கப்பு நிறையா சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன், ஒரு 500-600 கலோரி வரைக்கும் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ நல்ல பொருளாக இருந்தாலும் போர்ஷன் கண்ட்ரோல் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணவே பண்ணாது. அதனால எதையுமே அளவோட சாப்பிடுங்க. டயட் ஃபுட்டு, லோ ஃபேட் ஃபுட்டு, லோ கலோரி ஃபுட்டுன்னு விற்கிறாங்களே அதுகளை வாங்கி சாப்பிடலாமா? என்னை கேட்டிங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய டேஞ்சர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உதாரணத்துக்கு டயட் கோக்குன்னு விற்பாங்க, டயட் சூடா, அல்லது வந்து லோ கலோரி ஸ்வீட்னர், இந்த மாதிரி நிறைய பொருட்கள் விற்கும். நமக்கு வந்து ஒரு பொருள் தப்புன்னு தெரியுது, தெரிஞ்சு நமக்கு ஒரு ஆசையா இருக்கு அப்படின்னு நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம மைண்ட்ல வந்து நம்ம எப்பவுமே ஒரு கான்சியஸா இருப்போம். ஆக இந்த பொருள் வந்து கெடுதி தான், ஆனா எனக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கு, எனக்கு ரொம்ப சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு, அதனால நான் கொஞ்சோன்னு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சாப்பிடுவோம். ஆனா இந்த டயட்னு ஒரு லேபிள் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அதான் டயட்னு போட்டாங்கல்ல, ஸோ நான் எவ்வளோ சாப்பிட்டாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வழக்கத்தை மீறி ரொம்ப அதிகமாகவே சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா இந்த டயட்னு மார்க்கெட்டிங் பண்ற பொருட்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நார்மலை விட ஒரு 10% ஒரு 15% தான் வந்து கலோரி கம்மியாக இருக்கும். ஆனால் இந்த டயட்டுங்கிற லேபிளை வச்சுட்டு நம்ம நார்மலாக சாப்பிட்றத விட 2-3 மடங்கு வந்து நம்ம ஜாஸ்தியாக சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். ஸோ வழக்கமாக நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுல எவ்வளோ கலோரி கிடைக்குதோ அதை விட பல மடங்கு அதிகமான கலோரிஸ் வந்து நமக்கு இந்த டயட் ஃபுட் மூலியமாக கிடைச்சிருது. ஸோ கூடுமான வரைக்கும் இந்த மாதிரி டயட்னு லேபிள் பண்ணுற பொருட்களை எப்போவுமே அவாய்ட் பண்ணிடுங்க. நான் கரெக்டான முறையில் டயட் பண்ணி நான் கரெக்டாக எக்ஸசைஸ் பண்ணேன்னா என்னோட வெயிட் உடனே குறைஞ்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போவுமே ஒரு செடி நட்ட உடனே அது வளர்ந்து மரமாகி கனி தந்துடாதுங்க. குட் திங்ஸ் ஆல்வேஸ் டேக்ஸ் டைம். அதே மாதிரி சடனாக கிடைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தோட ரிசல்ட்டும் சஸ்டைனபிளாக இருக்காது. நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட் நமக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து பேஷன்ஸ் அண்ட் கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நான் வெயிட் லாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ஒரு வாரம் ஆச்சு, இன்னும் வந்து என் உடம்புல எந்த டிராஸ்டிக்கான சேஞ்சுமே தெரியல அப்படின்னு வந்து எப்பவுமே நினைக்காதீங்க. உங்களோட எஃபர்ட்ஸை கரெக்டாக வச்சுக்கோங்க, உங்களோட இன்புட்ஸை வந்து கரெக்டான முறையில் ரெகுலேட் பண்ணுங்க. இந்த ப்ராசஸில் நம்பிக்கை வைங்க, கண்டிப்பாக வந்து லாங் டேர்மில் அது வந்து உங்களுக்கு சஸ்டைனபிளான ரிசல்ட்ஸை கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் லாஸை பற்றி நம்மள பல பேருக்கு இருக்கக்கூடிய பல விதமான சந்தேகங்களுடைய தீர்வை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். வீடியோட கண்டென்ட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இது இல்லாமல் உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் மறக்காம அதை கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அடுத்தடுத்த வீடியோவில் உங்க சந்தேகங்களுக்கான தீர்வை நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்றேன். அதே மாதிரி இந்த கண்டென்ட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்து இதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேட்டிவான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்றேன். பாய்.